ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஜிதேந்தர் பேசுகிறேன். ஸோ எஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்னோடய பிறந்தநாள். ஸோ என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி நான் ஏதாவது மெசேஜ் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். ஸோ இன்றைக்கி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்ம் மூலிமா உங்களை எல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷம். ஸோ பிறந்தநாளுன்றது எல்லாருக்குமே வரும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு நாளில் பிறந்திருப்போம். ஸோ இன்றைக்கி 17/05/2026. நான் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா 17/05/1987. இயர் சொன்னோன்னே ஏஜ் யோசிச்சிருப்பீங்க. இது யதார்த்தம் தான். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஏஜை வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேவையே இல்லை என்ன கேட்டால். ஏன்னா அது பிரபஞ்சம் கொடுத்தது, கடவுள் கொடுத்தது. நம்மளோட பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கானது. ஸோ அது வந்து எந்த டேட்டாக இருந்தாலும், எந்த வருஷமாக இருந்தாலும், எந்த ஒரு இயராக இருந்தாலும் அது வந்து நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் வே அப்படின்னு நான் வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் நானும் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருக்கோம். கொஞ்சம் ஃப்ரீடமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தேடி நடந்துகிட்ருக்கோம் நம்மளை சுற்றி. ஆனால் இந்த பிறந்தநாள் வந்த உடனே நம்ம அன்றைக்கி யோசிக்க வைக்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அந்த விதத்தில் எனக்கு தோன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுதான் கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவில் வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிறந்தநாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இந்த பிறந்த நாளில் நம்ம எப்படி இருக்கோம், அடுத்த பிறந்த நாளில் நம்ம எப்படி இருக்கோம். அதாவது இந்த பிறந்த நாளில் ஜாபில் இருக்கோமா, இல்லை வந்து நம்மளோட ட்ரீம்ஸில் எங்கே இருக்கோம். ஸோ நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, நம்ம ட்ரீம் கிட்ட போயிட்டோமா, இல்லை ட்ரீம்லேருந்து ரொம்ப தொலைவாக இருக்கோமா, ட்ரீம்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் அப்படின்றத நான் எப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டே இருப்பேன். இதுதான் என்னைய ஒரு என்ன சொல்கிறது, ரன் பண்ணுறது, அவர் என்னைய மூவ் பண்ணுற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து போன பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா ஓமானில் இருந்தேன். ஸோ இந்த பிறந்தநாள் வந்து இப்போது இங்கே இருக்கேன், சென்னையில் இருக்கேன். பட் இப்போ ஜாபில் இருக்கேன்னா இல்லை. ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை தேடி போகிறோமான்னா எஸ். கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டேன்னா எஸ். இன்றைக்கி நான் சொல்ல முடியும், என்னால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு பிறந்தநாள் வரும்ல. நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களோட பிறந்தநாள் எப்படி போச்சு, இந்த மே 17 முன்னாடி உங்களுக்கு இருந்த பிறந்தநாளில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, அடுத்த பிறந்தநாளில் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜர்னி அச்சீவ் பண்ணிட்டீங்களா, அப்படி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தவங்களோட லைஃப்பில் நீங்கள் இம்பேக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, இல்லை பண்ணுறீங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு டைம்னு கூட நான் சொல்லலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து புக்கு எழுதுவேன், நான் வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவேன், நிறையா லைஃப் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவேன், நிறைய பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புளோட லைஃப்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய லட்சியத்தில் நான் வந்து இறங்கியிருக்கேன். ஸோ இந்த மிஷன் வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்ட்ராங் விஷன் ஒன்று வச்சுருக்கேன். எப்படியாவது இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க கடவுள், அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணணும். ஒன்று சாப்பாடாக சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி நாலேஜாக சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய நாலேஜ் ஷேரிங் செஷன்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதில் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா, நான் இப்போ ஜாபில் இல்லை, இன்னொருத்தரோட கனவுக்காக நான் வேலை செய்யலை, என்னோடய கனவுக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்ருக்கேன். ஸோ அதுதான் இந்த பர்த்டேயோட மைல்ஸ்டோனாக நான் வந்து நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி நிறையா ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. தனியாக வந்திருக்கோம், ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நோ டைம் ஃபார் இன்னொருத்தரோட ட்ரீம்காக வேலை செய்கிற நம்ம. ப்ரெஷர் கிடையாது, இமெயில் கிடையாது, நாளைக்கு மண்டே அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ப்ரெஷர் கிடையாது. சண்டே இருந்தால் என்ன, மண்டே இருந்தால் என்ன, டியூஸ்டே இருந்தால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டைமை ஒதுக்கிட்டு, நம்ம நாட்களை நம்மளுக்காக ஒதுக்கிக்கிட்டு ஒரு ஹெல்த்துக்காகவும் வெல்த்துக்காகவும் நம்ம வேலை செஞ்சாலே போதும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எந்த ஹோட்டலும் போகாமல், பட்ஜெட்டை பார்க்காம,
எங்கள் ரெஸ்டாரண்ட் சாப்பிடும்போது மெனு லிஸ்ட்டை பார்க்காம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற சாய்ஸஸும் உங்களோட டெசிஷன்ஸும் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும்னு நான் என்னோடய பர்சனல் ஃப்ரீடமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய டெசிஷன்ஸ் எடுத்திருப்போம். இன்றைக்கி நம்ம இருக்கிறதுக்கு காரணம், நம்ம இங்கே ஒரு பொசிஷனில் இருக்கோம்னா இன்றைக்கி அது காரணம் நம்ம எடுத்த டெசிஷன்ஸும் நம்ம எடுத்த முடிவுகளும் நம்மளோட சாய்ஸஸும் தான். பட் இதுக்கப்புறம் எடுக்க போகிற சாய்ஸஸ் அண்ட் முடிவுகள் தான் நம்மளை வந்து அடுத்தது தூக்கிட்டு போகும். ஸோ எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுத்த ஒரு பெரிய துறை என்ன துறைன்னு பார்த்திங்கன்னா கிரிப்டோ துறை. ஸோ இந்த கிரிப்டோ துறையில், இந்த பிளாக் செயின் துறையில் என்னால் வந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்ட முடிஞ்சது. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கி நான் ஜிபேவை பார்க்குறதே இல்லைங்க. நான் ஜிபேவோட பேலன்ஸ் என்ன, பேங்க்கோட பேலன்ஸ் என்ன நான் பார்க்குறதே இல்லை. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்குது. நம்ம பாட்டுக்கு பரிமாணம் எல்லாம் கிரிப்டோலேயே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சில டைம் சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்லையே இந்த பேங்க்கு, இந்த ஏடிஎம் கார்டு, இந்த கிரெடிட் கார்டு, இந்த டெபிட் கார்டு, இந்த பேங்க்கில் போய் செக்கு, இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் சர்வே பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க இந்த கிரிப்டோ துறை. ஸோ இந்த கிரிப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இப்போ பரிமாணம் பண்ண முடியுதுன்னா விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், நம்ம காயினாக இருக்கட்டும், எல்லா காயினையும் நம்ம வந்து பரிமாணம் பண்ணுறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் அதிலே யூஸ் ஆகிறதுனால ஜிபேயில் இருக்க பேலன்சஸ் அப்படியே இருக்குது, அக்கௌண்ட் பேலன்சஸ் அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் கடந்த ஒரு வாரமாக சில கிராமங்கள்லாம் நான் விசிட் பண்ணேன். கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் நம்ம யூடியூப் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கிராமத்தில் இருக்க மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன்றது என்னோடய கனவு. அது வந்து பலிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் பர்சனலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சது, இந்த கிரிப்டோ துறையில் அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ துறையில் ஃப்ரீடம் இருக்குங்க. ஏன்னா நான் வந்து நேச்சுரலாக சில விஷயங்கள் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். எப்படின்னா, எனக்கு மரங்கள் பிடிக்கும், எனக்கு வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி பிடிக்கும், எனக்கு கடல் பிடிக்கும், எனக்கு மவுண்டெயின்ஸ் பிடிக்கும், எனக்கு நீரோட்டம் பிடிக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட்னால் யாரோட கண்ட்ரோலுமே கிடையாது. இப்போ ஆற்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது, கடலை கண்ட்ரோல் பண்ணுமா கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீர்வீழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுமா பண்ண முடியாது. அந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோவை நீங்கள் நிறுத்த முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறுத்த வாய்ப்பே இல்லைங்க. பிளாக் செயினை நீங்கள் நிறுத்த முடியும்னு நினச்சிங்கன்னா எந்த கவர்மெண்ட்டும் எந்த பேங்க்குமே நிறுத்த முடியாத ஒரே ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ துறை மட்டும்தான். ஸோ நான் நேச்சுரலாக பிஹேவியரல் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த டீசென்ட்ரலைசேஷன் கிரிப்டோ துறையை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யார் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே ஓனர் இல்லைங்க. நீங்கள் அந்த கிரிப்டோ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஓனர். மக்களால், மக்களுக்காக, மக்களோட வேலைக்காக உருவாக்கப்பட்ட பணம் தான் கிரிப்டோ. அப்போ ஓனர் யாருன்னா மக்கள் தான். சரி, ஃபவுண்டர் வேணா இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஃபைன் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஃபவுண்டர்ஸ் வேறு, ஓனர்ஸ் வேறு, ஓகேங்களா? ஸோ நம்ம தான் அந்த காயினுக்கு கிரிப்டோக்கு ஓனர். இப்போ ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஒரு காயின் வச்சுருப்பாங்க, இல்லை ட்ரேடிங் பண்ணுவாங்க, இல்லை கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காயின் வாங்கி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் போய் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சேஃப்டி இல்லைன்றது நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம். வஜிரெக்ஸாக இருக்கட்டும், இல்லை காயின் டிசிஎக்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம காயின் வைக்கக்கூடாது அப்படின்றத நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். சரி, அப்போ எங்கே தான் நம்ம காயின்ஸை பரிமாணம் பண்ணுறது, எங்கே வந்து காயினை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸ்டேக்கிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டேக்கிங்ன்றது எப்படின்னா, நீங்கள் விவசாயம் பண்ணுற மாதிரி. சாரிங்க, கொஞ்சம் ட்ரக்கு சவுண்டு போகுது, டிராக்டர் சவுண்டு. ஓகே, ஸ்டேக்கிங்ன்றது விவசாயம் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து இப்போ ஒரு 100 காயின் குடிக்கிறீங்கன்னா அது 1000 காயினாக வரும். இல்லை ஒரு 5000 காயின் குடிக்கிங்கன்னா 4 மடங்காக வரும், 20000 காயினாக வரும். ஒரு 1,00,000 காயின் குடிக்கிங்கன்னா 3,00,000 காயினாக வரும். இது மாதிரி வந்து ஸ்டேக்கிங் சில காயின்ஸ் கொடுக்குறாங்க. சில காயின்ஸ் மாதம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மாதம் இவ்வளோ காயின்ஸ் வேணும் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து லாக்இன் பண்ணி வருஷமாக கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஸ்டேக்கிங்கில் வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. நிறைய மக்களுக்கு நான் யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருக, நான் கற்றுக்கிட்டது, நான் பார்த்துக்கிட்டது எல்லாருக்கும் போய் சேரணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுதான் நான் இந்த என்னோடய பர்த்டேயில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்கணும்னு நினச்சேன். ஸ்டேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. உலகத்திலேயே வெறும் 6-7% மக்களுக்கு மட்டும்தான் கிரிப்டோ பற்றி தெரியும். அந்த 6-7% மக்களுக்கு மேக்ஸிமம் 1% தான் ஒரு 2% இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1% தான் படிப்பாங்க. அதில் 1/2% மக்கள் தான் ஸ்டேக்கிங்னா என்னன்னே தெரியும். ஏன்னா பல பேர் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ட்ரேடிங்கில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கேண்டில்ஸ் பார்த்துட்டு இருக்கணும், ஸ்டாப் சிக்னல்ஸ் பார்க்கணும், பை சிக்னல்ஸ் பார்க்கணும். அதுக்கு நம்ம டைம் கிடையாது. நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். ஸ்டேக்கிங்ன்றது ஒரு பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்கன்னா சைடில் வந்து நீங்கள் பாட்டுக்கு ஸ்டேக்கிங் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கள். உங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கள். அது பாட்டுக்கு உங்களுக்கு மாதம் காயினில் எடுத்து கொடுக்கும். நீங்கள் காயினை பணமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேக்கிங்கில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் போயிட்டு வெறும் காயின்ஸை கொடுக்குறீங்க. அந்த காயின்ஸ் வந்து விவசாயம் மாதிரி ஃபார்மிங் பண்ணி ஸ்டேக்கிங் வேலிடேஷன் பண்ணி உங்களுக்கு ரிவார்ட்ஸாக மாதம் கிடைக்குது. இது கிடைக்குமா ஜென்யூனானா கிடைக்கும். கொடுப்பாங்களா ஜென்யூனானா கொடுப்பாங்க. கொடுக்குற பிளாட்ஃபார்ம் நான் இருக்கேன். அந்த கொடுக்குற பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு 1-to-1 மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை வாட்ஸ்அப் நம்பரோ நீங்கள் வந்து என்கிட்ட ரீச் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் பற்றி கைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட பிறந்த நாள் என்னோட சேர்ந்து யாராவது இன்றைக்கி பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா விஷ் யூ கிரேட் ஹாப்பி பர்த்டே. கண்டிப்பாக வந்து உங்களோட பிறந்தநாள் வந்து நான் வேண்டிக்கிறது என்னென்னா, நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு கடல்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு மவுண்டன்ஸ்லையோ ஒரு கேம்பிங் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஒரு வாய்ஸ் நோட் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய மெசேஜ் உங்களை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, கனவு வந்து நிறைய கனவு இருக்குங்க. நான் வந்து இப்போது மலேசியா போகலாம், யூஎஸ் போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், கலிஃபோர்னியா போகலாம், வெஸ்ட் இண்டீஸ் போகலாம், வேறு கண்ட்ரி எல்லா இடத்துக்கும் போகலாம். எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலையே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேடல் தாங்க. உங்கள் தேடலோட தூரம் எவ்வளோ தூரம் போகும்னா, நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் தான். ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தேடல் திருப்பி ரிட்டன் ஆகி திருப்பி நம்மளோட டிஎன்ஏ எங்கே பிறந்துச்சோ, எந்த மண்ணில் பிறந்துச்சோ அந்த மண்ணை தேடி நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. இப்படி நான் சுற்றி வந்தேன். ஒரு பாட்டு இருக்குல்ல, சுற்றி சுற்றி வந்தீக, அந்த மாதிரி சுற்றி கடைசியில் நம்ம மண்ணுக்கே வருவோம். ஏன்னா இந்த 30, 40, 50 வயசு இருக்கு பாருங்க, அப்படியே இழுத்து மண் இழுக்கும். நான் சொல்ல கிராவிட்டின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இழுக்கிற சக்தியா? ஆமாம். அந்த கிராவிட்டி வந்து உங்களை எப்படியாவது இழுத்துரும். இழுத்து நம்ம மண்ணோட கிராவிட்டி வந்து உங்களை கூப்பிட்டு வரும். அப்படி கூப்பிட்டு வரலன்னா உங்களோட எண்ணங்களும் உங்களோட மைண்டு இங்கே தான் இருக்கும். ஃபிசிக்கல் பாடி மட்டும் தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாங்க கனவுன்றது எல்லாருக்குமே இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ராஜா மாதிரி வாழலாங்க. மர்சிடிஸ் பென்ஸ் வாங்கிக்கிட்டு ஒரு ஃபார்மில் ஒரு விவசாய லேண்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு தென்னந்தோப்பில் உட்காந்துட்டு இளநீ குடிச்சிக்கிட்டு தண்ணி பாய்ச்சிற பம்பு செட்லேருந்து குளிச்சுக்கிட்டு அப்படி ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு வாழை இலையில் சாப்பிட்டுட்டு ஒரு 10 பேர் உட்காந்து சீட்டு விளாண்டுக்கிட்டு இல்லாட்டி ஒரு கேரம் போர்டு எடுத்து உட்காந்து விளாண்டுக்கிட்டு மோர் குடிச்சிக்கிட்டு 2 கோழி 2 ஆடு 3 மாடு இதுக்கு முன்னாடி ஹை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு வாழ்க்கைங்க. அந்த மாதிரி வாழ்கிறது எப்படி இருக்குது? அதை விட்டு நான் போயிட்டு மண்டே போயிட்டு எக்ஸல் ஷீட் அனுப்பிச்சியா, பிபிடி அனுப்பிச்சியா, ரிப்போர்ட் அனுப்பிச்சியா, அது மெயில் வரல, மீட்டிங் ஏன் வரல, நீ ஏன் வீடியோ கேமரா ஆன் பண்ணல, ஜூம் இது பண்ணல டார்ச்சர் படுத்திக்கிட்டு இருக்குது. ஓகேவன்னா அதையே நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். லீவ் கேட்டால் அவன் போய் நிற்கணும், லீவ் தர மாட்டான். லீவ் போட்டதுக்கப்புறம் அவன் போய் அவ்வளோ பேசுவான். அப்புறம் இன்க்ரிமெண்ட் வந்து பிஸ்கட்டில் சின்ன துண்டு போடுற மாதிரி 2% 3% கொடுப்பானுங்க. அதுக்கு நீங்கள் வருஷம் போல் அடிமையாக இருக்கணும். அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ துறை தான். கிரிப்டோ துறை எப்படின்னா காட்ஸ் மணி. நம்ம பணம் இல்லைங்க, காட்ஸ் மணி. ஏன்னா அது நேச்சுரலாக இருக்கிறதுனால, டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால கடவுள் கொடுத்த பணம் கிரிப்டோ. இப்போலாம் கேட்கலாம், சார் கிரிப்டோ வந்து ஸ்கேமு, கிரிப்டோ வந்து லீகல் இல்லை, அதெல்லாம் ஓகேங்க.
எப்போவுமே பணன்றது என்னென்னா நம்பிக்கை தாங்க. இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து இது கிரிப்டோ தான் பணம்னு நம்பிட்டா அதாங்க பணம். புரியுதுங்களா? ஸோ இந்த உலகம் எப்படி இந்த கிரிப்டோவை நம்பிக்கை ஊட்டுது, அதை பொறுத்தாங்க பணத்தோட வேல்யூவாக இருக்கட்டும், பணத்தோட எதாக இருந்தாலுமே டிசைட் ஆகுது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட பிறந்தநாள் உங்களோட எல்லாரோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. எனக்கு குரூப்பில் நம்ம யூடியூப் கமிட்டிலேருந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் மெசேஜ் போடுறாங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் வந்து விஷ் போடும்போது நம்மளுக்கு அப்படியே அப்படியே இப்படி நம்மளை காற்றுல தூக்கி வச்சு அப்படியே இந்த பிரபஞ்சத்தோடு உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குதுங்க. அந்த ஃபீலிங் என்னை தவிர என்னை ஒரு 1000 பேர் நினச்சிருக்காங்க இன்றைக்கினா, உண்மையிலே அது வந்து பிரபஞ்சத்தோட பவர் தாங்க. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட பிளெஸிங்ஸ் இது எனக்கு கிடச்சிருக்குமா? நான் வேலையில் இருந்தானா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. உங்களோட தேடல், உங்களோட முயற்சி, உங்களோட ஆற்றல், உங்களோட பவர் என்னன்றது எப்போ தெரியும்னா, நீங்கள் உங்களை பற்றி நினச்சி உங்களுக்காக வேலை செய்யும்போது மட்டுமே அப்படின்றத நான் கிளியராக சொல்லிக்கிறேன். சரி, இதுக்கு மேலே இந்த வீடியோ நான் இழுக்கலை. பட் வாழ்த்துக்களுங்க எல்லாருக்குமே. மே 17க்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணவங்க எல்லாருக்குமே பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ். மே 17க்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெறேன். கூடிய சீக்கிரம் சந்திப்போம். இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான பார்ட் 2 வீடியோவில் வரப்போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளைக்கு நான் என்னென்ன பண்ணேன், அதாவது இந்த பிறந்தநாள் அன்றைக்கி நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அது என்னன்றதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. அதுவும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக அவங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்ணியிருக்கோம். ஜூன் மாதம் லைவாக ஸ்டேஜில் ஒரு 300 பேர் கிட்ட வருவாங்க. ஸோ நீங்களும் அங்கே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எல்லார்ட்டும் சேர்ந்து விடைபெறேன். கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், பிளாக் செயின் பற்றியும் கிரிப்டோ கரன்சி பற்றியும் புரிதல் கொடுக்கறதுக்கு. பாமர மக்களும் எளிய மக்களும் படிக்காதவங்களும் படித்தவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கும் நான் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி இல்லை 1-to-1 மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் 150 பேர் நம்ம ட்ரெயின் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் see you. டாட்டா, பை.